பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தில் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுத்தம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வாங்கி சாப்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்அப், அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 2A அணுகுவோம். புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்கு பதிவு செய்யவோ. சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது மருத்துவமனையினுடைய செக்யூரிட்டி ஆபீசர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். புதுசா ஓபி சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்க பதிவு செய்யவோ. சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும். ஏன் கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் பாதுகாப்புடன் கவனத்துடன் முகக்கவசம் அணிய வேண்டாம். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. தலைவலி, சளி, இருமல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருந்தால் எந்த நேரம் கண்ணை கையை வச்சு கசக்க கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருப்பவர்கள் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று எனக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவாக்குது சொல்லி ஆயில் மட்டும் சொட்டு மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்த கூடாது. அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கண்ணோவு பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து அந்த நோய்க்கு ஏற்ப என்ன ஆயில் மட்டும் சொட்டு மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதை தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணோவு இருப்பவர்கள் முகத்தை தண்ணீர் ஊற்றி கழுவிய பிறகு தூய்மையான துண்டு டவல்களை கொண்டு முகத்தை துடைக்க வேண்டாம். நீங்கள் பயன்படுத்தும் அந்த துண்டு டவல்களை உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது. கண் தான செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தானாக முன் வந்து OPN 10A அணுகவோ அங்க போய் பதிவு செய்யவும். கண் தான செய்ய விருப்பம் உள்ளவர்கள் தானாக முன் வந்து மேலும் விவரங்களுக்கு பதிவு செய்ய OPN 10 அணுகவோ. மழை காலங்களில் உங்கள் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டாம். வீட்டு அருகாமையில் பழைய டயர்கள், பிளாஸ்டிக் பகட்டில், குடம், டப்பா, அது மட்டுமல்லாமல் தேங்காய், இளநீர், பனங்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளே, டயர்களே, பிளாஸ்டிக் வீட்டு அருகாமை போட்டிருப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல இருந்தா டெங்கு உற்பத்தி ஆகி நம்மள வந்து கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. ஆகையால் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டாம். வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் பீச்சிங் பவுடரை கொண்டு வீட்டு சுற்றுப்புறங்களில் தெளிக்க வேண்டாம். மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் சாப்பாடு, டிஃபன், காபி, ஜூஸ், பழம், பிஸ்கட்னு மருத்துவமனைக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறது தவறில்ல. சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டைகளை உட்காந்து சாப்பிடுற இடத்துல போட்டு போயிருங்க, அதுதான் தவறு. சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டைகளை குப்பை தொட்டியில் போடவா. துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டாம். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை, எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு பணிவோடு வருக வருக என வரவேற்கிறோம்.